ஷேய், நீ எப்போ பேசுகிறேன்ப்பா? சூரியன் பேசுகிறேன்ப்பா. சந்தோஷம். கொல்லி கொடி ராமநாதபுரத்தில் கொல்லி கொடியும் அந்த செத்த பேய் பேப்பரையும் சேர்த்து ஏற்றியாச்சுப்பா. ராமநாதபுரத்திலிருந்து தமிழ்நாடு முழுவதும் தீ மாதிரி பிடிக்கும். பத்திரப்பதிவு ராமநாதபுரத்தில் கொல்லி கொடியும் அந்த பேப்பர் செத்த பேய் பேப்பரையும் வச்சாச்சு. ராஜ்யசபை மன்னராட்சி ஆண்டா ராஜ்யசபை ராமநாடு கொல்லி கொடி வச்சாச்சு. ஜமீன் கணக்கு அங்கேருந்து மன்னராட்சியிலேருந்து கொடுத்த கணக்கு, ஜமீன் கணக்கு எல்லாமே கொல்லி கொடி செத்த பேய் பேப்பரையும் வச்சாச்சுப்பா. தீ மாதிரி அப்படியே எரிச்சு விடப்பா. கடவுளே, நீ தான் முடியும். நீதிமானே கேட்க மாட்டான், நீ எங்கேயுமே எவனும் கேட்க மாட்டான். பாப்பமான்னு மானிட போய் உட்காந்துருக்கான். இப்போ நீ அடி அரசியல்வாதி. இப்போ ஒவ்வொருத்தனும் பத்திரப்பதிவில் எழுதி வச்சு வீட்டில் தீ மாதிரி 7 நாட்டு சனீஸ்வரி பிடிப்பான். பத்திரப்பதிவில் எழுதி வச்சிருக்காங்கல்ல பேப்பர், வீட்டில் அட்டியில் போட்டு அடிச்சு வச்சிருக்காங்கல்லப்பா அரசியல்வாதி. எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர், பஞ்சாயத்து போர்டிலேருந்து பஞ்சாயத்து போர்டு எரிப்பு போட்டவொடனே தீ மாதிரி பிடிக்கும். தீ மாதிரி பிடிக்கல பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி வீடு வாசல் கட்டினவன் பூரா தீ மாதிரி பிடிக்கல, அவன் குடும்பத்தார் பூரா சுடுகாட்டி எரிப்பாக போய்கொண்டே இருக்கும். அதான் கொல்லி கொடி. இல்லை 7 நாட்டு சனீஸ்வரி கொல்லி கொடி வைக்காண்டா. அப்போ என்ன நடக்கும்? உன் உயிர் வாழறதுக்கு மானிட பேல உன் பொண்டாட்டி புள்ள உழைச்சி தின்னு நோய் நொடி இல்லாமல் போங்கடா. உழைக்காமல் வித்தோட்டமாக வேலை பார்க்காம தின்னு அந்த பேப்பரை வச்சு நோய்களை உருவாக்கி நீயா உருவாக்கி நோய்களை அந்த நோய் இந்த நோய் உருவாக்கி ஆஸ்பத்திரியாக போட்டு கெட்டடமாக கெட்டி பழாக்கி வச்சுருக்கான். இது எவ்வளோ பெரிய மூலடா உங்களுக்கு? முட்டா குய்மனலா மண்ணை சுரண்டுறா, பூமியில் மண்ணை சுரண்டு. சரியா? இந்த 76 வருஷமாக பாழாக்கிட்டான் அரசியல்வாதி முட்டா குய்மை. இல்லை கொண்டாட வழிமனே, இந்த தமிழ்நாட்டில் இப்போ ஆஸ்பத்திரிக்கு தள்ளிக்கிட்டே இருப்பான்டா கடவுள். ஒற்று மிதி. இப்போ பாடுறா, ஆஸ்பத்திரிக்கு கொல்லி கொடி ஏற்றியாச்சுடா. பத்திரப்பதிவில் கொல்லி கொடி ஏறிக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு முழுவதும். புரியுதா? ராஜ்யசபை டெல்லி அதையும் கொல்லி வச்சாச்சு. புரியுதா? ராஜ்யசபை மன்னராட்சி மாதிரி அங்கே கொண்டு போய் டெல்லியில் நக்கான். அங்கே கொல்லி கொடி, ராமநாதபுரத்தில் கொல்லி கொடி, 2 கொல்லி கொடி. அப்போ உலக நாடே கொல்லி கொடி எரியும். இதான் 2 கணக்கு. 3/4 சாத்தியம் தொலைஞ்சாடா கொண்டாட ஒளிமன கையை எடுக்கலை என்னடா. இப்போ பாடுறா, ஒவ்வொருத்தன் வீட்டுகளில் எரிய விடுவான். அக்கினியாக எரிய விட்டு கடவுள் அப்படியே பிச்சை எடுக்க தர்மம் எடுக்க விடுவான். 3/4 சத்தியம்டா.